இப்போ நான் பேசுறேன். நான் பேசும்போது எதிராளி நான் என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன். அவரு எனக்கு பதிலே அளிக்கல. இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் வேணும்னா புத்தரோட விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம். புத்தர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போவாரு. அந்த சமயத்துல அங்க இருக்கிற ஒருத்தன் அவரை கண்ணாமண்ணான்னு திட்டிடுவான். புத்தர் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டாரு. அப்படி காட்டாத போது அவனுக்குள்ள நிறைய மனசஞ்சலம் வந்துடும். தூங்கவே மாட்டான் நைட்ல. இருந்தாலும் என்னடா கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கானே, நம்ம எது சொன்னாலும் ஆன்சரே பண்ணலையே அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்து, ஐயா இந்த மாதிரி நான் எவ்வளவு சொல்லி எப்படி உங்களுக்கு இவ்வளவு பொறுமை, என்ன எதுக்குமே ரியாக்ஷன் காட்டலையே. நான் ஏற்கனவே இதுபோல எண்ணங்களுக்கு, இந்த கர்மங்களுக்கெல்லாம், அதாவது நான் பண்ண கர்மங்களுடைய விளைவுகளுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் இந்த பிறவியை எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். இப்பவும் இதை தொடர்ந்தனா திரும்பவும் இன்னொரு தடவை பூமிக்கு வரணும். அது எந்த பிறப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை தடுக்கவே நான் எதையும் ஆன்சர் பண்றதே இல்லை. சாட்சித்தன்மையோட இருக்க. நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு உங்க உணர்வு கொடுத்து உயிர் கொடுக்குறீங்க. முதல்ல உணர்வுனா என்ன? அதிர்வுத்தன்மை. ஒரு அதிர்வுத்தன்மையினால தான், பலதரப்பட்ட அதிர்வுத்தன்மையால தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு.